எந்த டைமில் வீடியோ அப்லோட் பண்ணுனா வீடியோவோட வியூ ஸ்டாப் ஆகாமல் இன்க்ரீஸ் ஆகும், எந்த டைமில் லைவ் ஸ்ட்ரீம் அட்டன் பண்ணுனா உங்களுக்கு சப்ஸ்கிரைபர் அண்ட் வியூவர்ஸ் கிடைப்பாங்க அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணிவிட்டு வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். ஒய்டி ஸ்டூடியோவை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் அனலிட்டிக் அப்படிங்கிற ஆப்ஷனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் ஆடியன்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை கொடுத்துருப்பாங்க, அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. வென் யுவர் வியூவர் ஆர் ஆன் யூடியூப், உங்களோட வியூவர் எப்போ ஆன்லைனில் வருவாங்க யூடியூப்க்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்கள், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த பாக்ஸ் பர்பிள் கலரில் இந்த பாக்ஸ் இருக்குதா உங்கள் சேனலுக்கு அப்படின்னு சொல்லி மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. இதுதான் ப்ரீவியஸ் 28 டேஸ்க்கான அனலிட்டிக் உங்கள் சேனலோடது. இதில் டார்க் கலராக இருக்கக்கூடிய அந்த கலரில் தான், அதாவது அந்த டைமிங்கில் தான் உங்களோட ஆடியன்ஸ் உங்கள் சேனலை விசிட் பண்ணி பார்த்துருக்காங்க லாஸ்ட் 28 நாளில். அப்போது இந்த டைம் நம்ம நோட் பண்ணி வச்சுக்கிடணும். இப்போது நான் எக்ஸாம்பிளுக்காக மண்டே டைம் எடுத்துக்கிறேன் பாருங்கள். அதில் ஒரு 4 மணிக்கு என்னோடய ஆடியன்ஸ் அவைலபிளாக இருக்காங்க. அப்போனா நான் ஒரு 3 அல்லது 2 மணிக்கு என்னோடய வீடியோவை அப்லோட் பண்ணணும். 2 மணிக்கு நான் வீடியோ அப்லோட் பண்ணினேன் அப்படின்னு சொன்னால் 4 மணிக்கு என்னோடய ஆடியன்ஸ் அந்த டைமில் ஆன்லைனில் வரும்பொழுது என்னோட நோட்டிஃபிகேஷன் அவங்களோட மொபைலுக்கு போயிருக்கும். அதனால் என்னோட வீடியோஸோட வியூஸ் ஸ்டாப் ஆகாமல் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். அப்போது நீங்கள் உங்களோட இதே மாதிரி அனலிட்டிக்கை செக் பண்ணிவிட்டு அந்த டார்க் கலரில் இருக்கக்கூடிய அந்த டைம்லேருந்து ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி உங்களோட ஷார்ட்ஸ் அல்லது வீடியோவை அப்லோட் பண்ணுங்கள். இது நீங்கள் லைவ் போகிறீங்க அப்படின்னு சொன்னால் டார்க் கலராக இருக்கக்கூடிய அந்த டைமிங்கில் நீங்கள் லைவ் போனீங்க அப்படின்னு சொன்னால் அந்த டைமிங்கில் உங்களோட சப்ஸ்கிரைபர் உங்களோட வியூவர்ஸ் அவைலபிளாக இருப்பாங்க. ஸோ உங்களுக்கு நிறைய வியூவர்ஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதன் மூலமாக வாட்ச் அவரை ஈஸியாக கம்ப்ளீட் பண்ண முடியும். இந்த மாதிரி நீங்கள் லைவ் எப்போ போகணும், எந்த மாதிரி டைம்லிங்கில் நீங்கள் லைவ் போகணும் அப்படின்னு சொல்லி ஒன் டைம் செக் பண்ணிவிட்டு நீங்கள் லைவ் ஸ்ட்ரீமை ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதே இது வீடியோ அப்லோட் பண்ணுறதா இருந்தால் 2 ஹவர்ஸ்க்கு முன்னாடி நீங்கள் ஷார்ட்ஸ் அண்ட் வீடியோவை அப்லோட் பண்ணுங்கள். இதுதான் கரெக்டான டைம்ங்க. நீங்கள் லைவ் ஸ்ட்ரீம் போகும்போது பேட் கமெண்ட் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதை எப்படி ஸ்டாப் பண்ணுறது அப்படின்னு சொல்லியும், உங்களோட லைவ் ஸ்ட்ரீமில் பேட் கமெண்டே வராமல் சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு லைவில் நீங்கள் கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இந்த வீடியோ மறக்காமல் கிளிக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் கமெண்ட் பாக்ஸில் யூஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லி பதிவு பண்ணுங்கள்.